ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் திருப்பத்தூரில் இருக்கேன். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர். திருப்பத்தூரை கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். திருப்பத்தூர் 2 திருப்பத்தூர் இருக்குது. நம்ம ஏரியாவில், அதாவது சிவகங்கை காரைக்குடி பக்கத்தில் திருப்பத்தூர் இருக்குது. திருப்பத்தூருங்கிறது வேலூர் பக்கத்தில் ஒன்று இருக்குது. வேலூர் மாவட்டமாக இருந்தது, முன்னாடியே வேலூரில் இருந்தது. வேலூர் மாவட்டத்தில் இப்போ தனியாக வந்துருச்சு. இப்போ திருப்பத்தூர் மாவட்டம் தனியாகவே இருக்குது. தலைநகரம் ஆகிடுச்சு, இப்போ மாவட்ட தலைநகரம் ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே வந்துருக்கு கைஸ். லாஸ்ட் டைம் நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தோம் சேலத்துலேருந்து திருப்பத்தூர். ஒரு லாட்ஜ் தங்கிட்டு அப்படியே காலைல வந்தாச்சு. ஹோட்டல் பார்த்தேன், சாப்பிட்டு அப்படியே வந்து இங்கே இருக்க பக்கத்தில் ஒரு ஏலகிரிக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஏலகிரி ஹில்ஸு அதுதான் வந்திருக்கேன். இப்போது மணி பார்த்திங்கன்னா 8:30 ஆகிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸோ வாங்க. ஒரு ஹோட்டல் இருக்குது. என்ன ஹோட்டல் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி ஹோட்டல் நினைக்கிறேன், பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு ப்ளைன் தோசை, சாதா தோசை. லட்சுமி கேப் அங்கே தான் வந்திருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் எடுக்க போகிறேன். தோசை ஆர்டர் பண்ணிருக்கேன், ப்ளைன் தோசை. ஸோ நான் சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. தோசை ரேட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா, எல்லாமே 50 ரூபா தான். 2 இட்லி 25 ருபீஸு, 4 இட்லி 50 ரூபா. பூரி பொங்கல் எல்லாமே 50 ரூபா. ரைஸ் தோசை வந்தது. சட்னி வைங்கண்ணா. சாம்பார் இருக்கா? சாம்பார் விடு. வித்தியாசமான சாம்பார். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா சாம்பார் இருக்கும், பருப்பு போட்டு. இது என்னமோ குழம்பு மாதிரி இருக்குது. தோசை நல்லா இருக்குது. எனக்கு குழம்பு தான் கொஞ்சம் சாம்பார் மாதிரி இல்லை, அதனால் ஓகே. 50 ரூபா சார். ஓகே, சாப்பிட்டாச்சுங்க. இந்த ஹோட்டலில் தெரியுதுங்களா? ஹோட்டல் மாதிரியே தெரியாது, ஏன்னா உள்ளே போனால் தெரியும். வெளில பார்த்தா வேறு போர்டு இருக்குது, போர்டு இல்லாமல் இருக்குது. சைடில் பார்க்கணும், சைடில் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இங்கே வேறு ஏதோ போர்டு இருக்குது, டார்லிங் போர்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தோசை நல்ல பெரிய ப்ராடாக இருந்துச்சு. பெரிய தோசை நல்லா சாப்பிட்டாச்சு. நம்ம பக்கம் மாதிரி சாம்பார் இல்லை. நான் கேட்டேன் என்னங்க அப்படின்னு. இது சாம்பார் தான், பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா மஞ்சள் வந்து அதிகமாக கலக்க மாட்டாங்க, மிக்ஸ் பண்ண மாட்டாங்களா. ஸோ கம்ப்ளீட்டாகவே இது குழம்பு மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே, ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு, நல்லா இருந்துச்சு. 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ வாங்க, இப்போ தருமபுரி பஸ் போகிறாங்க. மத்தூர் போச்சம்பள்ளி. திருப்பத்தூர் நாராட்சி பகுதியில் வந்திருக்கோம். இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். திருப்பத்தூர் வந்ததே அதுக்காண்டி தான். ஏன்னா செம்ம ஹாட்டாக இருக்குது இந்த ஊர், சம்மர் டைம் இல்லையா. அதனால் திருப்பத்தூர்லேருந்து மிக பக்கத்தில் இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் பயணிக்க போகிறோம். எஸ், ஏலகிரிக்கு போகிறோம். ஏலகிரி ஹில்ஸுக்கு போகிறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ் தான். ட்ராவல் டைம் மேபி ஒரு 1 hour மினிமம் ஆகும் போகிறதுக்கு. பஸ்ஸு இருக்கான், இங்கேருந்து அடிக்கடி பஸ் இருக்கு சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம் பஸ் இருக்கான்ட்டு. திராட்சை பாருங்கள், திராட்சை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நவாப்பழம். ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்டு. அந்த பக்கம் நிற்குமா, என்ட்ரன்ஸ் கிடையாது. அந்த சைடு வந்து ஏலகிரி ஹில்ஸுக்கு போகும்னு சொல்கிறாங்க. அப்போ கேட்கணும், எப்படி ஏலகிரி ஹில்ஸ் போட்டிருக்கா இல்லை வேறு ஊர் ஏதாவது போட்டிருக்கான்னு தெரியல. குப்பம் வண்டியை பாருங்கள், குப்பம் திருப்பத்தூர் வண்டி. புத்தூர் குப்பம் வண்டி, வழி பச்சூர் நாற்றம்பள்ளி. திருப்பத்தூர் குப்பம், சித்தூர் கிடையாது, குப்பம். ஏலகிரி மலையும் போட்டிருக்கா. இந்த வண்டி இல்லை.
வண்டி வரலையே, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வண்டி வரல. ஏலகிரி மலைக்கு பஸ் வரல, பார்ப்போம். ஒம்பது 11 வண்டியை காணோம். வெயில் வேறு பிச்சு எடுக்குதுங்க. கண்டுபிடிச்சிட்டேன், ஏலகிரி மலைக்கு வண்டி வருது, பஸ் வருது. ஸ்ரீ வரலட்சுமின்னு சொல்லிட்டு வாணியம்பாடி, திருப்பத்தூர், சோழப்பேட்டை, பொன்னேரி, ஏலகிரிக்கு ஒரு பஸ் வருது. வீடியோ எங்கே போகிறதுக்கு? ஏலகிரி வந்து அந்த வண்டி வருதுங்க. இது கவர்மெண்ட் வண்டி தான் வரும், ப்ரைவேட் வண்டி தான் வரும். கவர்மெண்ட் வரதா? கவர்மெண்ட் வண்டி போச்சு 9 மணிக்கு. இது அதுக்கடுத்து 11 மணி தான். அப்போ இந்த வண்டி போயிடலாமோ? ஏலகிரி மணியா? கைஸ், ஒரு வண்டியை பார்த்தாச்சு. ஏலகிரி ஸ்ரீ வரலட்சுமிங்கிற பஸ்ஸு. பஸ்ஸில் ஏறியாச்சு. மணி 9:15 ஆகுது பாருங்களேன். 9:15. நமக்கு வந்து 9 வரைக்கும் தான் டைமா. ஸோ 9:30 டைம். ஃபஸ்ட் டைம் வர்றேன் திருப்பத்தூருக்கு. சரியான வெயில் கூட. ஸோ எப்படி இருக்குது ஏலகிரி ஹில்ஸு? ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கா, இல்லை அதோட கம்மியாக இருக்கா? மேபி கூலிங் வைஸ் வந்து அந்தளவுக்கு இருக்கிறது நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து கடல் மட்டம் வந்து ஒரு 1500 அடிக்கு உள்ளதாக இருக்கும். 1500 2000 அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் கூலிங் வந்து ரொம்ப இருக்காது. போனால் தெரியும், கன்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு அப்படின்ட்டு. ப்ரைஸ் டைம் பாருங்கள், 9 ஆச்சு எக்ஸாக்டாக. அவங்க டைம் கன்ஃபார்ம் பாருங்கள். 8:30. ஸோ டிரைவர் வண்டி எடுத்துட்டாப்புல. கொளுத்துதுங்க வெயில், முடியல, உட்கார முடியல. இது நம்ம வந்து ஒரு காமனே உட்காந்துருந்தோம் சீட்டில், ஹீட் தெரியுது. ஸோ குளிர்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஒன்றும் அவ்வளோ கூட்டமாக இல்லை பஸ்ஸில். நான் நினச்சேன் ஆக்சுவலி ரொம்ப பயங்கரமாக சீசன் டைம் இல்லையா, இன்றைக்கி ஃப்ரைடே வேறு, நிறைய பேர் வருவாங்க சீசன் டைம் நினச்சேன். பட் அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை. போனால் தெரியும் எப்படி இருக்குது, ஒரு ஃப்ரீயாக இருக்கா இல்லை மக்கள் கூட அதிகமாக இருக்கான்ட்டு. வண்டி ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு. பஸ் ஸ்டாண்ட் ரோடு போயிட்டுருக்கு. நேரம் பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் திருப்பத்தூர் அப்படின்றக்கா பெரிய பில்டிங்கு புதுசாக கட்டியிருக்காங்க. புது மாவட்டம் இல்லையா, அதனால் புதுசாக கட்டியிருக்காங்க. மாவட்டம் வச்சு அதில் வந்து என்ட்ரன்ஸு அதே போல உள்ள ஏலகிரி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டரு இங்கேருந்து. இது பார்த்தீங்கன்னா 14 கொண்டை ஊசி விலைகள் இருக்குது. 14 கேப்மெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப டேஞ்சர் சொல்ல முடியாது, ஆபத்து இல்லாத கேப்மெண்ட்ஸ் தான் அது. ஒரு ஃபேமஸான ஃபால்ஸ் இருக்குது, ஜகலாம்பாறை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்ரு. இந்த ரூட்டு தான் வழி. இப்படியே போனால் அந்த இடத்த ரீச் பண்ணலாம். பட் நம்ம அங்கே போகல, நம்ம ஏலகிரி ஹில்ஸ் போகிறோம். ரைஸ் நேரம் போனீங்கன்னா கிருஷ்ணகிரி 48 கிலோமீட்டர். ரைட் எடுத்தால் வாணியம்பாடி 20, சென்னை 228. ஏலகிரி ஹில்ஸ் 24 கிலோமீட்டர். ஹில்ஸ் ரேஞ்ச் தெரியுது பாருங்கள், சரிங்களா?
இங்கேருந்து வாணியம்பாடி 18 கிலோமீட்டர். நம்ம வாணியம்பாடி போக போகிறதில்ல, நம்ம நேராக போய் கட் ஆகிடுவோம் ஏலகிரி ஹில்ஸுக்கு. நான் டிக்கெட் வாங்கிட்டேன். ஸ்ரீ வரலட்சுமி பஸ் சர்வீஸ் அதில் தான் போயிட்டுருக்கேன், டால் பண்ணிட்டுருக்கேன். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் வந்து லாஸ்ட் பாயிண்ட் நான் வாங்கினது நிலாவூர் அப்படிங்கிற ஊருக்கு ஏலகிரி ஹில்ஸில் 25 ரூபா 25 ருபீஸ் பே பண்ணியிருக்கேன். கைஸ் நீங்கள் பார்த்துருக்கிறது ஜோலார்பேட் ரயில்வே ஜங்ஷன். ட்ரெயின் போகிறத பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் ஜங்ஷன் ஜோலார்பேட் சந்திப்பூர். நிறைய பேர் இறங்குவாங்க பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:50. இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்கிற ஏரியா டவுன் ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம். ஜோலார்பேட்டில் மிகப்பெரிய ஜங்ஷன் இருக்குது. பயங்கரமாக நம்ம ஹில்ஸ் தெரியுது பாருங்க. அப்படியே முன்னாடி பிரம்மாண்டமாக தெரியுது பாருங்கள் ஏலகிரி மலை. ரைட் எடுத்திங்கன்னா ஏலகிரி ஹில்ஸு 14 கிலோமீட்டர் வந்துடும். 14 கிலோமீட்டர் தான். நேராக போனீங்கன்னா வாணியம்பாடி சென்னை போகலாம். நம்ம ரைட் எடுக்க போகிறோம். இதுதான் ஏலகிரியுடைய வழி. நம்பர் ஆஃப் கேர்பன்ஸ் பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. 1410 உயரம் கடல் மட்டத்துக்கு. ஏர்பன்ஸ் நம்பர் 1. நம்பர் 2. மங்களம் ஒரு 15 கிலோமீட்டர். ஔவையார் வளைவு நம்பர் 7. நமக்கு முன்னாடி ஒரு கவுன் பத்துங்க திருப்பத்தூர் ஏலகிரி.
ஊர் பார்த்திங்கன்னா முத்தானூர். இந்த ஹில்ஸில் மாடுகளாக மேயுது. லாஸ்ட்டு ஹேப்பிமெண்ட் பேகன் வளைவு. ஏலகிரி ரீச் பண்ணிட்டோம். வெல்கம் டு ஏலகிரி. ஐ லவ் ஏலகிரி. கோட்டையூர். கைஸ், இது வந்து முருகன் கோயில் ஸ்டாப்பு ஏலகிரி. இல்லை ஆஸ்திரிக்கா இல்லை. தான் அரசு மருத்துவமனை ஏலகிரி. அத்னாவூர் ஊர். Just 2 kilometers. Panderabat. Kilaur. ஏலகிரி நம்ம ட்ராப் பண்ணிட்டு போகுது.
ஸோ பேக் டு திருப்பத்தூர். லாஸ்ட் நம்ம ஏலகிரி ஹில்ஸ் வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட்டு. ஏலகிரியில் வந்து கடைசியாக வந்துட்டு போகிறப்ப தான். அதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் ஆன் ட்ராவலில் வரும்போதே நிறையா போட் ஹவுஸு பார்க்கெல்லாம் பார்த்து வந்தோம், டெம்பிள்ஸ்லாம் பார்த்து வந்தோம். ஸோ இதுதான் கடைசி. இங்கே வந்துட்டு தான் திரும்பி போவாங்க. ஸோ இந்த ஊர் பேர் நிலாவூர். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஏலகிரிங்கிறது வந்து நான் ஒரு ஏலகிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இங்கே பார்த்தா நிறைய ஊர் இருக்குது. அதில் தான் அது நிலாவூருங்கிறத லாஸ்ட்டு பாயிண்ட்டு. சூப்பராக இருந்துச்சு. வந்து இறங்கி அழகாக அந்த ஏரியா பார்க்குறோம். ஆனால் வெயில் தாங்க. பட் இங்கே வந்து 2 நாள் அதிகமாக வெயில் இருக்கான். எப்பவும் கம்மியாக இருக்கும் வெயில் இருக்கான். இருந்தாலும் ஓகே. பட் கீழே இருக்கிறதுக்கு மேலே எவ்வளோ பரவாயில்ல. லைட் இந்த ஜில்னஸ் தெரியுது. நீங்கள் ஊட்டியில் கம்பேர் பண்ணிட்டாங்க. ஊட்டி கொடைக்கானலாம் இந்த இதோட குளிர் அதிகமாக இருக்கும். பட் இங்கே இல்லை. சரி, நம்ம பஸ்ஸில் வந்தோம். ஒன்றும் சாப்பிடல. ஒரு வாட்டர் ஃபால் சாப்பிடும். பன்னீர் சோடா இருக்கா? ஆமாம், கடை யாரும் இல்லையா? வாங்க. ஸோ கடையில் யாரும் இல்லை, வீட்டில் இருக்காங்க. இருக்கு இருக்கா பன்னீர்? ஆ, பாட்டில் வச்சுருப்பீங்களா? இல்லையா? ஆ, இது என்னது? சேனப்பா அது சாப்பிட்றாங்களா? அது எவ்வளோது? 10 ரூபா. 5 ரூபா. ஆ, கொடுங்க. பவுண்டோ மாதிரி இருக்குது. பவுண்டோ தானே? பவுண்டோ மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து திருப்பத்தூர்லேருந்து எப்படி ஏலகிரி வந்தோம் அப்படிங்கிற வீடியோ தான் அது. இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா ஏலகிரி பற்றி இருக்க போகுது. ஸோ ஏலகிரி கோயில், வியூ பாயிண்ட்டு, போட்டிங் ஹவுஸு, பார்க் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அடுத்த வீடியோ ஃப்ரம் ஏலகிரி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.